ஐயா சொல்லுங்க ஏட்டையா, என்ன விஷயம்? ஐயா, இவன் ரொம்ப மோசமான கொலைகாரன். இப்போ இவன் அமைதியாக ஜெயிலுக்கு வந்திருக்கான் அப்படின்னா ஏதோ காரணம் இல்லாமல் இருக்காது. என்ன ஏட்டையா நீங்களே சொல்றீங்க? அவன் எத்தனை கொலையில பண்ணியிருக்கான்? இந்த நாய்க்கெல்லாம் பயந்தா நம்ம எப்படிங்க போலீஸ் வலைகள் இருக்கிறது? ஐயா, உங்களுக்கும் பொண்டாட்டி குழந்தைலாம் இருக்காங்க, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் ஐயா. உங்களுக்கே தெரியும் எனக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னா எவ்வளோ உசுருன்னு. அவங்க தான் எனக்கு எல்லாமே. இவன் எங்கே இருந்தாலுமே கண்டுபிடிச்சிருவான். இவன் ஏதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவங்கள நான் உங்கள் வீட்டை விட்டுருக்கேன். உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஏட்டையா. நீங்கள் அவங்க பத்திரமா பார்த்தீங்க. இந்த நாயை முதல்ல நான் கவனிச்சு வந்துடுறேன். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமாயிரும். Powerful people come from powerful places. கொஞ்சமாவது வாழ்க்கையில பயம் இருக்கணும் சார். கரெக்ட் கண்ணா. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்க கூடாது, நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்களோட தான் இருக்கணும். மே ஐ கம்? அவ்வளவு பெரிய கேங்ஸ்டர். கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். இந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை காத்திருப்பான். அந்த இயற்கையும் அவன் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததில்லை. வாப்பா, எப்போ வந்த? நக்கல் ஜாஸ்திரா. ஜெயிலுக்குள்ள வந்துமே உனக்கு இன்னும் உன் நக்கல் கொழுப்பு குறையவே இல்லை. குறையுண்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல குறையும். இன்னும் சொல்லி குத்தமாடா. டேய், இந்த மாதிரி ஆளுகளுக்கு தாண்டா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒரு உயர்வான பதவியில உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கடா. கடைசி வரை நீங்க மட்டுமே வாழ்றீங்க. இந்த மக்கள் நினைச்சாதான்டா இந்த பதவியில உங்களுக்கு, இல்லைன்னா எப்பயோ உங்க தூக்கி எறிஞ்சிருவாங்கடா. மக்கள் சொல்றிய முத இந்த மக்கள் நாயகரை பத்தி சொல்றான், நல்லா கேளு சரியா? முத மைக்க பிடிச்சா ஓட்டு போட்டானுங்கடா. அப்புறம் மேலே என்னாவே ஓட்டு போட்டானுங்க. அப்புறம் வண்டியில சும்மா உட்காந்து போனாவே ஓட்டு போட்டாங்க. அப்புறம் எங்க முகத்துக்காகவே ஓட்டு போட்டானுங்க. அப்புறம் கட்சிக்காக ஓட்டு போட்டானுங்க. அப்புறம் ஜாதி மதம் இதுக்காகவே ஓட்டு போட்டானுங்க. ஏன் இப்ப வரையுமே ஜாதிக்காக மதத்துக்காக தான்டா ஓட்டு போடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போய் ஒவ்வொரு எலெக்ஷன் எப்பயும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சோப்பு டப்பா, ஒரு பிளாஸ்டிக் குடம், அப்புறம் பித்தளை குடம், சில்வர் குடம், இதெல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்கினாண்டா. அப்புறம் என்னமோ தெரியல, காசு கொடுத்து தான் ஓட்டு போடாண்டானுங்க. அப்ப என்ன பண்ணி தொலைகிறது? ஒரு ஓட்டுக்கு 100 ரூபா 200 ரூபா. இப்ப ஒரு ஓட்டுக்கு 5000 வந்து நிக்குது. எலெக்ஷன் அன்னைக்கு நாங்க வீசிற காசை வாங்கிட்டு கட்டில சத்தியம் பண்ணா, ஐயோ காசு வாங்கிட்டோம், கட்டில சத்தியம் பண்ணிட்டோம், வாங்கின காசுக்கும் கொடுத்த சத்தியத்துக்கும் உண்மையா இருக்கணும், யார் அதிகம் காசு தராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிரும் அப்படின்னு சொல்லுவானுங்கடா. எங்காலுங்க ஒருபடி மேலேயே போயிட்டு அவங்க குழந்தைங்க மாதிரி சத்தியம் வாங்குவோம். ஏன் தெரியுமா? அப்ப கண்டிப்பா அவங்க ஓட்டு எங்களுக்கு தாண்டா. இந்த நாய்ங்க காசு வாங்கினவங்கள ஓட்டை மாத்தியாவது குத்தலாம்ல, குத்த மாட்டானுங்களே. ஏன் தெரியுமா? அவங்க காசுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப உண்மையா இருக்காங்க. ஆமா, ஏன்னா மாத்தி ஓட்டு போட்டா கடவுள் இவங்க வீட்டுக்கு வந்து கதவை திறந்து இவங்க எழுப்பி கண்ணை குத்திரும். இவ்வளவு முட்டாளாக்க நீங்க. எலெக்ஷன் அன்னைக்கு நாங்க அதை பண்ணுவோம், நாங்க இதை பண்ணுவோம், அந்த மலையை தூக்கி இந்த பக்கம் வைப்போம், இந்த மலையை தூக்கி அந்த பக்கம் வைப்போம் அப்படிலாம் சொல்றேன். என்னைக்கா ஏதாவது பண்ணிருக்கோமா? இதை என்னைக்கா யோசிச்சிருக்கீங்கடா? வாங்கின காசுக்கும் கொடுத்த சத்தியத்துக்கும் உண்மையா இருக்கணும், இல்லைன்னா சாமி நம்ம தள்ளிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிற நீங்க உங்ககிட்டயே ஓட்டை வாங்கிட்டு காசு சம்பாதிக்கிற
எங்களையாண்டா சாமி கண்ணை குத்துற? காசுக்காகவும் சத்தியத்துக்காகவும் உண்மையா ஓட்டு போட்டீங்க எங்களுக்கு. ஆனா நீங்க நான் ரோட்ல இருக்கீங்க. ஆனா நாங்க ராஜா மாதிரி மாளிகையில இருக்கண்டா. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா 5000 கொடுக்குற எங்களுக்கு அது எப்படி சம்பாதிக்கணும் கூட தெரியாது. மொத்தம் 5 வருஷம்டா. அந்த 5 வருஷத்துல மொதல் 3 வருஷமே நாங்க கொடுத்த காசை எப்படி வசூலிக்கு தாண்டா பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு தாண்டா உங்களுக்கு நல்லது பண்றதெல்லாம். நல்லது பண்றதுன்னு கடைசி வருஷம் மட்டும்தான். சரியா? மொதல் 3 வருஷத்துல எந்த கையெழுத்து போட்டா எவ்வளவு பணம் வரும் அப்படிதாண்டா யோசிப்போம். முதல் நாங்க வளர்றதை பார்ப்போம். சரியா? அப்புறம்தான் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிப்போம். அதுக்கே 5 வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சு போயிட்டா அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் வந்துடும். அப்ப நீங்களும் மறந்துடுவீங்க, நாங்களும் அதை மறந்துடுவோம். அதே மாதிரி அடுத்த வருஷம் எலெக்ஷன்லப்ப உங்க முன்னாடி கை கட்டி ஆனா ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து நிப்பேன்டா. அதே மாதிரி ஓட்டு காசு கொடுப்பேன், அதே சத்தியம் பண்ணுவீங்க, அப்படியே தான் ஓட்டு போடுவீங்க. இதே ஏன்டா வருஷம் நடக்குது? நீங்களும் மாற மாட்டீங்க, நாங்களும் மாற மாட்டோம்டா. நீ என்னைக்காவது எவன் நமக்கு நல்லது பண்றான், எவன் நமக்கு நல்லது பண்ணுவான், எவன் நமக்கு வேலை போட்டு தருவான் அப்படின்னு எவனா யோசிச்சிருக்கீங்களாடா? எவன் எவ்வளவு காசு தருவான், எவன் நம்ம ஜாதி, எவன் நம்ம மதம், அப்படிதான்டா ஓட்டு போடுறீங்க. இந்த காசு, கடவுள், ஜாதி, மதம் இதெல்லாம் இல்லாம என்னைக்கு ஒருத்தன் நமக்கு நல்லது போகணும்னு நினைச்சு ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தாண்டா நீங்களாம் ஜெயிப்பீங்க. இவ்வளவு சொல்லியிருக்கானே அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல காசு வாங்க ஓட்டு போடுவோம், நல்லவனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைப்பீங்களா? நினைப்பீங்கடா, இல்லைன்னு சொல்ல. அது கூட மறந்துடுவீங்க. ஏன்னா நாங்க மறக்கடிச்சிருவோம். ஏன்னா உங்களுக்கு கிட்ட இருக்க ஒரே நல்ல பழக்கம் மறதி. எல்லாத்தையும் மறந்துடுவீங்கடா. இல்லைன்னா நாங்க ஒரு டைம் டப் பண்றப்பயே அடுத்த டைம் மாத்தி போட்டுருக்க மாட்டீங்க. உங்க ரேஞ்சு ஒரு சோப்பு டப்பால இருந்து ஒரு 5000 பணம், இதுதான் உங்க ரேஞ்சு. சரியா? அதுக்கு மேல நீ ஏன் அதை பண்ணல, நீ ஏன் இதை பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்கவே கூடாது. கேட்ட அப்படின்னா திருப்பி நான் கேட்பேன், சும்மா ஓட்டு போட்ட காசு வாங்கியா இல்லையா, இப்போ ஓசல போறீல அப்படின்னு கேட்பேன். உனக்கு தாகிற மாதிரி இருக்கும். கேட்டா இவ்வளவு ஓப்பனா பேசுறியா, யாராவது உன்னை ஏதாவது பண்ணா என்ன பண்ணுன்னு கேக்குறியா? அப்படி யாராவது கேட்டாங்க அப்படின்னா, ஐயா சாமி நான் எதுவும் பேசலைங்க, எல்லாமே அட்மின் தாங்க பேசினான், நான் சும்மா வாயை மட்டும் தாங்க அடிச்சிட்டேன், மக்கள் தாங்க சொன்னேன், இந்த லோகேஷ் நாய் தான் தப்பிங்கள மக்கள் நாயின்னு போட்டுட்டாங்க, நான் எதுவும் பண்ணலைங்க, நீங்க ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா இந்த லோகேஷ் நாய் வேணா பண்ணுங்க, என்ன விட்டுருங்க சாமி அப்படின்னு சொல்லுவேன்டா. எங்களுக்கு காலில் விழுகிறது, காலை வாரி விடுறது, இது ரெண்டுமே அத்துப்படியான விஷயம்டா. போனா என்னை பத்தி பேசுவோம். சரி தம்பி, கொஞ்ச நேரம் உன்னை பத்தி பேசலாமா? உங்க அப்பா லாயர் எப்படி செத்து போனா தெரியுமா? நான் தான் கொன்னேன். எப்படி 2 நிமிஷம் பாக்குறியா? அதான் உங்க அப்பா மோஜாட அப்படியே மூஞ்சிலே இருக்கு. என்னங்க ஜெயிலே கொண்டுட்டு கிளைமேக்ஸ்ல நீ நடந்து போறப்ப நான் தான் லாயர் பையன், இவங்க அப்பாவை கொன்னதுக்கு சரியா நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு கண்ணீர் தொடச்சிட்டு த எண்டு அப்படின்னு வரணும்னு நினைச்சாக்கும். அந்த ட்விஸ்டெல்லாம் இங்கே கிடையாதா? நான் தான் ட்விஸ்ட் கொடுப்பேன், நீ அதிர்ச்சி ஆகணும். அதிர்ச்சி ஆறியா? பொண்டாடிக்கு ஃபோன் பண்றா. உன் பொண்டாடிக்கு ஃபோன் பண்றான்னு is currently switched off. என்ன உற்சாகம் வருமே வருதா? யார் போன்னு தெரியுதா? உன் பொண்டாடி போன்றா. பொண்டாட்டி போனுக்கே இவ்வளவு அழுத்தி ஆறிய, உன் பொண்டாட்டி எங்க இருக்காந்துன்னா என் கூட தான். சாரி சாரி, என் கஷ்டத்தே தான் இருக்கா. சரியா? டேய் ரொம்ப குதிக்காத. நேர்மையான போலீஸ் அதிகாரி. நான் அப்பயே சொன்னாடா, நான் சொன்னதை செஞ்சிடும் அப்படின்னு. உன் பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவா, உன் பிள்ளையும் செத்து போயிடும், அடுத்து நீ செத்து போயிடுற தம்பி. எப்படின்னு பாக்குறியா? இது என்னன்னு தெரியுதா? கத்தி 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 எப்படி வந்துச்சுன்னு பாக்குறியா? நான் அப்பவே சொன்னல, போலீஸ் எத்தனா நமக்கு அந்த போற மாதிரிடா. நீ
நீ நேர்மையான போலீஸ் அதிகாரி தான், சரியா? அது கவர்மெண்ட்டுக்கு. உங்க டிபார்ட்மெண்ட் இருக்க பாதி பேர் எனக்கு நேர்மையானவங்கடா. நான் இங்கே வரப்பயே எல்லாமே செட் பண்ணிடுறானுங்க. சரியா? இந்த கத்தியை வச்சு விளையாடு காமிக்கிறது, இந்த அடுத்தவன்னு சொல்றது, இதெல்லாம் மொதல் படத்துலேயே பண்ணிட்டேன். வித்தியாசமாக ஒன்று சொல்லுவோமா? என்னடா உன் பொண்டாட்டு பிள்ளைங்க என்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சவொடனே முகமே குழந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஜெயிலுக்கு வந்தது உன்னை ஜெயிலே வச்சு கொல்லதான்டா. ஏன் தெரியுமா? அப்பதான் இன்னொருத்தன் என் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டான்டா. என்ன தம்பி பாக்குற? போன படத்துல நிறைய கொலை பண்ணிட்டேன், அதனால இந்த படத்துல நான் ஒன்னும் கொல்ல மாட்டேன், பயப்படாத. ஏட்டு ஏய் ஆடா, ப்ரொமோஷன் கேட்டுட்டு இருந்தில, இந்த நாயை கொண்டுட்டு வீடு வந்து சேரு, சரியா? உனக்கும் குடும்பம் குட்டியெல்லாம் இருக்குல்ல, கரெக்டா பண்ணிரு. என்ன நீ பாக்குற? உன் ஸ்டேஷன்ல வந்து உண்மையே கொள்றேன் அப்படின்னா இந்த ஸ்டேஷன்ல எனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கும். ஏடா பாக்குற? உன் பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் அப்பயே கொண்டு போனுங்க, எல்லாம் மேல போய் சேர்ந்துருக்கோம். நீ மேல போய் சேர்ந்துரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொன்னு சொன்னீங்க, எனக்கு ஏதாவது கையெழுத்து போட்டானுங்க அப்படின்னு. நான் ஜெயிலுக்கு வரும்போது அவனுக்கு எல்லாத்தையுமே போட சொல்லிட்டேன். என் கூட இருக்க பசங்க சும்மா கண்ணை காமிச்சா போண்டா எல்லாத்தையும் கொண்டு வானுங்க. நீ என்ன ஜெயிலுக்கே கூட்டு வந்திருக்க, சும்மா விடுவானுங்களா? எல்லாத்தையுமே கொண்டு விட்டானுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மாசம் எலெக்ஷன்ல எல்லாத்தையும் புது நாயகா நிக்க வச்சு ஜெயிச்சிருவோம். ஆமா, போய் சேரு. டேய் அடுத்த கொலையில மீட் பண்ணுவோம் என்ன?